இந்து முன்னணி நடத்தும் திருப்பரங்குன்றம் அறவழி போராட்டம் 4ஆம் தேதி திராவிட மாடல் அரசு 144 தடை உத்தரவு போட்டிருக்கு. இந்து மக்களின் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கொள்வதற்காக இந்த விஷயத்தை முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்து அமைப்புகள் எல்லாம் கைது செஞ்சு முன்னெச்சரிக்கை நடிக்க நடுராத்திரியில் 4 மணிக்கு வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்தால் அரெஸ்ட் பண்ணி விளையாமல வச்சுருக்காங்க. சரி, எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறீங்க, சரி. பாவம் இவர் காவி வேட்டி கட்டிருக்காரு, கோயிலுக்கு வந்திருக்கார் சாமி கும்பிட. காவி வேட்டி கட்டின ஒரே காரணத்துக்காக கொண்டு வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கீங்க. அவன் பையன் வர்றான், எங்கள் அப்பா நான் இது வரைக்கும் பிரிஞ்சு இருந்ததே இல்லை, எங்கள் அப்பா என்ன நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அவர் காவி வேட்டி கட்டிருக்காரு, கோயிலுக்கு போகிறாரு, போராட்டத்துக்கு போகிறாருன்னு நினச்சி நாங்கள் கைது பண்ணோம் அப்படின்றாங்க. இது வந்து எந்த வகையில் ஏற்றுக்கிறீங்க மக்களை? நீங்கள் தான் யோசிக்கணும். காவி கட்டுனது ஒரு குத்தமா? ஆனால் இந்த குத்தத்தை இனி தமிழ்நாட்டில் இருக்கும் 6 கோடி பேர் மக்களும் காவி கட்டத்தான் போகிறாங்க. நீங்கள் அதுக்குரிய பிரச்சனைகளை சந்திக்கத்தான் போகிறீங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து நீங்கள் போராட்டத்தை வேணால் 144 தடை உத்தரவு போட்டு நிப்பாட்டியிருக்கலாம். ஆனால் இந்த இந்து மதத்தின் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நாங்கள் விதைச்சிட்டோம். இதை வந்து 2026 தமிழக மக்கள் அறுவடை செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி.